தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. இனி சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. இனி சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதெங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதெங்கு குணமாக்க வருவாயப்பா. ஏனை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது புனித ஆரோக்கிய மாதா அன்பியத்தை சார்ந்த குருஸ் செல்வி, அரவிந்த் சரோஜா தேவி, முகேஷ் மஞ்சுளா தேவி, மாரிமுத்து மாலதி, ஆரோக்கியசாமி லதா, சேகர் பூச்சம்மாள், ஸ்டீஃபன் சரண்யா என்கிற குடும்பத்தாரின் நன்றி பலியாகவும் குடும்ப நலன்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளுக்காக ஆசீருக்காக மன்றாடுவோம். இறை நம்பிக்கையோடு இணைந்து நம் வாழ்வை மேம்படுத்த அழைக்கப்பட்டுள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் 6ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு புனித ஆரோக்கிய மாதா அன்பியம் மக்கள் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்னை மரியாள் இறைவனுக்கு மட்டும் தாய் அல்ல, அவள் நம் அனைவருக்குமே தாய். ஏனெனில் இறைமகன் இயேசு சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்த தனது அன்னையை நோக்கி யோவானிடம் இதோ உன் தாய் என்று கூறியது அந்நேரமே. அன்னை மரியாள் நமக்கு தாயாக அரவணைக்கும் கரமாக, நமக்கும் இறைமகன் இயேசுவுக்கும் உடன் இணைப்பாளராக திகழ்கிறார். நமக்காக எப்போதும் தனது மகனிடம் பரிந்து பேசி நமக்கு அடைக்கலப்பாறையாக, வழிகாட்டும் நட்சத்திரமாக, பெண்களுக்குள் பேறு பெற்றவளாக, அரசியாக திகழும் அன்னையின் வழியில் நடப்போம். அதேபோல் நம் ஒவ்வொருவரும் அன்னையின் பிள்ளைகளாகிய நாம் அடைக்கல தாயின் ஒரே குடும்பம்தானே. பிரிவினை அகற்றி அன்னையின் பிள்ளைகளாக வாழ இத்தெய்வீக திருப்பலி இணைவோம், இறையாசீர் பெறுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பழமையை தவறியதாலும் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியேன், தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிகச் சிறந்தவரான புனித ஆரோக்கிய அன்னையை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9 - 14 முடிய.
சகோதர சகோதரிகளே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் முழு ஞானத்திலும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுலகத்தை பற்றி அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செய்திகள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றி அறிவியல் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு நம் மாட்சிமிகு ஆற்றலுக்கு ஏற்ப நம் வல்லமையால் அவருக்கு உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேச்சில் பங்கு பெற உங்களை தகுதி உள்ளவர்களாய் ஆக்குங்கள். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து நம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். இம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்புக்காகிய மீட்பை பெறுகின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. காலையிலே உன் பேரன்பையும் இரவினிலே வாக்கு பிறலாமையும் வீணையோடும் இசை கருவியோடும் எடுத்துரைப்பது நன்று. காலையிலே உன் பேரன்பையும் இரவினிலே வாக்கு பிறலாமையும் வீணையோடும் இசை கருவியோடும் எடுத்துரைப்பது நன்று. வியத்தகு உன் செயலால் என்னை மகிழ்விக்கின்றேன். வியத்தகு உன் செயலால் என்னை மகிழ்விக்கின்றேன். வலிமை மிகும் உம் செயல்களை மகிழ்ந்து பாடிடுவேன். ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. தீமை செய்வோர் அனைவரையும் உம் கரத்தால் சிதறடித்தீர். புது எண்ணெய் என் மீது நிறம் பொழிந்து வலிமை தந்தீர். தீமை செய்வோர் அனைவரையும் உம் கரத்தால் சிதறடித்தீர். புது எண்ணெய் என் மீது நிறம் பொழிந்து வலிமை தந்தீர். ஆண்டவர் இல்லத்திலே நடப்படும் மரங்களைப் போல், ஆண்டவர் இல்லத்திலே நடப்படும் மரங்களைப் போல் செழித்திடுவேன், கனிதருவேன், பசுமையாய் என்றும் இருப்பேன். செழித்திடுவேன், கனிதருவேன், பசுமையாய் என்றும் இருப்பேன். ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று,
உன்னதரை புகழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று. உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று. உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று. உன்னதரை புகழ்வது நன்று. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கெனசரேத் ஏரி கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம் பாதுகாவலி புனித ஆரோக்கிய அன்னையின் 6ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு மக்களே, நம்மிடம் யாராவது ஒரு செயலை செய்யுங்க அப்படின்ட்டு சொன்னா நம்ம செய்வோமா?
நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம். அந்த வேலையில் செஞ்சிட்ருக்கும் பொழுது ஒருத்தங்க நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க. இந்த வேலையை நீங்கள் இப்படி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும். அந்த விதத்தில் யாராவது நம்மிடத்திலே சொன்னாக்கி நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு பதில் மொழி, எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணுன்ட்டு, வாயை பொத்திட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்படிதானா? ஆனால் சில நேரங்களில் ஒரு சிலர் செய்கிறத செய்வோம். யார் சொல்கிறத செய்வோம்? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு சொல்கிறத நம்ம செய்வோம். அப்படிதானா? உதாரணத்துக்கு நம்ம அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். மகனே இப்படி செய், மகனே இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது அதை நம்ம கேட்டுக்கிடுவோம். அப்படிதானா? அன்பு மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாசகத்திலையும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வருது. பேதுரு தன்னுடைய சீடர்களோடு கடல்ல இரவு முழுவதும் பாடுபட்டு உழைச்சோம், அவருக்கு எந்த ஒரு மீன் பாடும் இல்லை, வருத்தத்தில் இருக்கிறார். அப்போ இயேசு பேதுருட்ட என்ன சொல்றாரு? வலைகளை கொஞ்சம் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் போடுங்கள் அப்படின்னு சொல்றார். பேதுரு எப்படிப்பட்ட ஆளு? கடல்லையே இருந்து கடல்ல என்ன அப்படின்ட்டு எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளு. ஆணி வேறு அக்கு வேறா கடலை ஆய்ந்து அறிந்திருந்த மனிதர் தான் பேதுரு. எந்த இடத்துல மீன் கிடைக்கும், எந்த இடத்துல மீன் கிடைக்காது, எப்போ காற்று வரும், எப்போ புயல் வரும், எப்போ அலைகள் உயரமாக வரும், எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்ச ஒரு மீன்பிடி தொழில் செய்து வந்தவர் தான் பேதுரு. அவருக்கே மீன் பிடிப்படலை, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியலை. அவர்கிட்ட கடலை பற்றி தெரியாத தச்சு தொழில் செய்த ஒரு தச்சரின் மகனான இயேசு சொல்றாரு, கொஞ்சம் தள்ளி போய் வலைய போடுங்க அப்படின்ட்டு சொல்றார். பேதுருவை பாருங்க, பேதுரு நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். அப்படிதானா? கடல்லையே இருக்கிற எங்களுக்கு தெரியாதா எங்க மீன் கிடைக்கும்னு சொல்லி? இவ்வளோ நேரம் நைட்டு ஃபுல்லாக இருந்து வலை போட்டுட்டு தான் இருக்கோம், என்னது கிடைச்சது அப்படின்னு சொல்லி பேதுரு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். அப்படிதானே? தச்சருக்கு என்ன தெரியும் கடலை பற்றி அப்படின்னு சொல்லி கூட அவர் கேட்டு இருக்கலாம். ஆனால் கேட்டாரா? இல்லை. ஆண்டவர் சொன்ன உடனே பேதுரு சொன்ன வார்த்தைகள் இதுதான். ஆண்டவரே, நைட்டு ராத்திரி ஃபுல்லாக வலை போட்டிருக்கோம், ஒன்றும் கிடைக்கல, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் வார்த்தையின்படி போடுறோம் என்று இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இயேசுவினுடைய வார்த்தையின்படி சற்று ஆழத்திற்கு கொண்டு போய் வலையை போடுகின்றார்கள். விளைவு என்ன? அவர்கள் நினைத்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு, அவங்க நினைச்சு கூட பார்க்கல அந்த அளவுக்கு மீன்பாடு கிடைக்கும் என்று. அவங்க அந்த படகுல போனவங்களால அந்த வலையை இழுத்துட்டு வர முடியல. பக்கத்தில் இருந்து அவங்களுடைய பங்காளிகள், சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, வாங்க எங்களுக்கு நிறைய மீன் மாட்டி இருக்குது என்று. அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அங்கே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போ மக்களை, காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செயல்பட்ட காரணத்தினால்தான் அங்கே ஒரு பெரிய அளவிலான மீன்பாட்டை பேதுருவும் அவரோடு இணைந்த சீடர்களும் கண்டுகொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, விவிலியத்தில் பல உதாரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். யாரெல்லாம் கடவுளுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடந்தார்களோ அவர்கள் எல்லாரும் மிகுதியான ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார்கள். யாரெல்லாம் கடவுள் வார்த்தையை கேட்காம நடந்தாங்களோ, கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக நடந்தார்களோ அவர்களெல்லாம் பெரிய அளவிலான அடியை, சாபத்தை பெற்று கொண்டார்கள் என்றும் விவிலியம் அருமையாக பதிவு செய்திருக்கின்றது. ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம். தொடக்க நூலில் 6வது அதிகாரம் கடவுளுடைய செய்தி நோவா என்கின்ற மனிதருக்கு போய் சேருகின்றது. நோவா, இந்த அளவில் நீ ஒரு பெரிய பேழையை செய்து கொள். இந்த உலகத்தை, மண்ணுலக நான் வெள்ளத்தால் அழிக்க போகிறேன். மக்கள் எல்லாரும் எனக்கு எதிராக செயல்படுறாங்க, பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
ஆனால் நீ என்னுடைய பார்வையிலே நல்லது செஞ்சிட்டு இருக்கிற, அதனால் நான் உன்னை காப்பாற்ற போகிறேன். நான் சொல்கிற மாதிரி, நான் சொல்கிற அளவில் ஒரு பெரிய பேழையை செய்து கொள். நீயும் அந்த பேழைக்குள்ளே போ, உன்னுடைய குடும்பத்தாரும் அந்த பேழைக்குள்ளே போங்க. ஒவ்வொரு விலங்கினங்கள், உயிரினங்கள், பறவைகள் எல்லாத்திலிருந்தும் ஒவ்வொரு இனத்தை அந்த பேழைக்குள்ள நீ கூட்டிட்டு போ என்று ஒரு குறிப்பிட்ட அளவிலே அந்த பேழையை ஆண்டவர் நோவாவிடத்திலே செய்ய சொல்லுகின்றார். நோவாவும் மாங்குன்னு அந்த பேழையை செஞ்சிட்டு இருக்கிறார். அது எப்படிப்பட்ட காலம்? கடுமையாக வெயில் அடிக்கக்கூடிய காலம். அந்த காலகட்டத்தில் நோவா பேழையை செஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குற மற்ற மக்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஊரில் உள்ளவங்க, தெருவில் உள்ளவங்களாம் அவரை நிச்சயமாக கேலி கிண்டல் செய்திருப்பார்கள். வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது, இந்த நேரத்தில் இவனுக்கு இந்த பேழை தேவையா? எந்த கடலில் போய் விட போகிறானோ தெரியலையே, எந்த ஆற்றுல போய் மிதக்க போகிறானோ தெரியலையே. அன்பு மக்களே, நிச்சயமாக இப்படிப்பட்ட வசை மொழிகளை, அவமான மொழிகளை சொல்லி அவர்கள் நோவாவை நோகடித்திருப்பார்கள். ஆனாலும் பாருங்கள், யாரை குறித்தும், யாருடைய பேச்சை குறித்தும் நோவா கவலைப்படவில்லை. கடவுள் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, அவர் சொன்னதுபடி நான் நடப்பேன், அதை நான் கேட்டு அதன்படி செயல்படுவேன் என்று சொல்லி கடவுள் சொன்ன அந்த வடிவத்திலே அழகான பேழையை செய்கின்றார். கடவுள் சொன்ன மாதிரி பெரு வெள்ளம் வருகின்றது. 40 நாட்கள் இரவும் பகலும் கடுமையான வெள்ளம் அந்த மக்களை சூழ்ந்து கொள்கிறது. நோவா அவருடைய குடும்பத்தோடு மற்ற உயிரினங்களோடு அந்த பேழைக்குள்ளே செல்லுகின்றார். அன்பு மக்களே, எல்லாரும் சாகடிக்கப்பட்டார்கள், அந்த பெரு வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டார்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தையின்படி செயல்பட்ட நோவா மட்டும் அவருடைய குடும்பத்தோடு மற்ற உயிரினங்களோடு அவர் காப்பாற்றப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல தொடக்க நூல் 12வது அதிகாரத்தில் கடவுள் ஆபிரகாம்கிட்ட ஒரு உத்தரவு கொடுக்கிறார். நீ உன்னுடைய நாட்டை விட்டு, உன்னுடைய வீட்டை விட்டு, உன்னுடைய அப்பாவை விட்டு நான் சொல்கிற ஊருக்கு போ அப்படின்னு சொல்கிறார். இப்போ துரைச்சாமிபுரத்திலிருந்து நம்மளை வெளியே யாராவது போச்சுன்னா போவோமா? கடவுள் கனவுல சொல்கிறார், நீ துரைச்சாமிபுரத்தில் இருக்காத, இங்கேருந்து தூத்துக்குடிக்கு போயிரு, இல்லைனா அருப்புக்கோட்டைக்கு போயிரு அப்படின்ட்டு யாராவது சொல்கிறாங்கட்டு வைங்களேன். உன் வீட்டை விட்டுட்டு, உன் பிள்ளையில விட்டுட்டு, உன்னுடைய சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுலேயே சரி ஒரு கடவுளை காட்சி சொல்கிறாருன்னு வைங்களேன். நம்ம செய்வோமா? போவோமா? நம்ம வீட்டை விட்டு போவோமா? இத்தனை வருஷ காலமாக இந்த மண்ணை சார்ந்து வாழ்ந்த நாம சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் நம்ம ஊரில் வச்சுக்கிட்டு யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அல்ல கடவுளே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி போவோமா? போக மாட்டோம். அப்படிதானே? நிச்சயமாக யோசிப்போம், கண்டிப்பாக நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு போக மாட்டோம். ஆனால் ஆபிரகாம்கிட்ட கடவுள் இதே வார்த்தையை சொல்கிறார். சொன்ன உடனே ஆபிரகாம் பாருங்க, உடனடியாக எல்லாத்தையும் விட்டு கடவுள் சொன்ன அந்த இடத்தை நோக்கி, அந்த தேசத்தை நோக்கி அவர் பயணம் செய்ய ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, ஆபிரகாமுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா? இல்லை. பெரிய அளவிலான ஆசீர்வாதத்தை கடவுள் அவருக்கு கொடுத்தார். அவருக்கு ஒரு குழந்தை கிடையாது. 90 வயசு 100 வயசு ஆகுது, ஒரு குழந்தை கிடையாது. அவருக்கு பிற்பாடு அவருடைய வழிமரபு என்ன ஆகும்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளினுடைய சொல் கேட்டு நடந்த ஆபிரகாமுக்கு கடவுள் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு பாருங்க. உன்னுடைய வழிமரபு வானத்து விண்மீன்களைப் போல, கடற்கரை மணலை போல நான் பெருகச் செய்வேன். ஒரு பிள்ளை இல்லை, ஒரு வாரிசு கிடையாது. ஆனால் அவருக்கு அவரிடமிருந்து எப்படிப்பட்ட ஒரு இனம் தோன்றும், வழிமரபு தோன்றுண்டு பாருங்க. வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீனை யாராவது எண்ண முடியுமா? கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலை யாராவது எண்ண முடியுமா? அந்த அளவிற்கு உன்னுடைய வழிமரபு தலை தோங்கும், செழித்தோங்கும் என்று பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் அங்கே ஆபிரகாமுக்கு கொடுப்பதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, காரணம் என்ன? அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த அந்த ஒரே ஒரு காரணம்தான்.
அன்பு மக்களே, இன்னொரு நிகழ்வு வருகிறது. 2 அரசர்கள் புத்தகத்திலே 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும். அங்கே சிறிய நாட்டு மன்னன், அந்த மன்னனிடத்திலே படை தளபதி நாமான் என்கிற ஒரு படை தளபதி இருக்கிறார். இந்த நாமான் என்கிற படை தளபதிக்கு தொழுநோய் இருக்கிறது. இந்த தொழுநோயை அவர் குணப்படுத்துவதற்காக, சுகம் பெறுவதற்காக தன்னுடைய வீட்டில் பணி செய்த இஸ்ரேல் நாட்டு பணிப்பெண் ஒருத்தி சொல்லுகின்றார், இஸ்ரேல் நாட்டுக்கு போனாக்கி குணம் அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லி அந்த நாமானும் தன்னுடைய சிறிய நாட்டு அரசனிடத்திலிருந்து ஒரு கடிதத்தை வாங்கிட்டு போறான். கடிதத்தை வாங்கிட்டு போய் இஸ்ரேல் நாட்டு அரசன்ட்ட கொடுக்கிறான். இஸ்ரேல் நாட்டு அரசன் அதை ஒரு பெரிய ஒரு இழுக்காக நினைக்கிறான். நான் எப்படி இவனை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நாட்டு அரசன் நினைக்கிறான். அப்பொழுது அங்கே அந்த அரசனிடத்தில் சொல்லப்படுகிறது, அரசே, எலிசா அப்படிங்கிற ஒரு இறைவாக்கினர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. இவரும் அரசரும் அவரை எலிசா இறைவாக்கினர் இடத்தில் அனுப்புறார். எலிசா இறைவாக்கினர் தன்னிடம் வந்த நாமான் என்கின்ற அந்த தொழுநோய் பிடித்திருந்த அந்த மனிதரை பார்த்து சொல்றார், யோர்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறுல 7 முறை போய் மூழ்கி எழும், உம்முடைய தொழுநோய் நீங்கிவிடும் என்று அங்கே நாமான்ட்ட எலிசா இறைவாக்கினர் சொல்றார். நாமான் அந்த படை தளபதி, சிறிய நாட்டு மன்னனுடைய படை தளபதிக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன, யோர்தான் ஆத்துல மூழ்கி எழுந்தா சரியாயிருமா? இஸ்ரேல் நாட்டில் அதை விட பெரிய பெரிய ஆறுகள்லாம் இருக்குது, அந்த ஆறுகளில் குளிக்கிறத விடவா இந்த யோர்தான் ஆற்றில் குளிச்சா எனக்கு சரியாயிரும். நான் என்ன நினைச்சேன், நீங்க என் மேல கையை எப்படி அசைச்சு கடவுளுடைய பெயரை சொல்லி என்னை குணப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா இப்படி யோர்தான் ஆற்றில் போய் மூழ்க சொல்றீங்களே என்று நாமான் அப்படி சிந்திச்சு தயங்கிட்டு இருக்கிறார். அப்போ அவருடைய உதவியாளர் சொல்றாரு, அரசே, இந்த மனிதர், இந்த இறைவாக்கினர் இதைவிட பெரிய ஒரு காரியத்தை உங்களை செய்ய சொன்னால் நீங்கள் செய்திருப்பீர்கள் அல்லவா? அவர் சொல்றாருல, செஞ்சுதான் பாருங்களேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு, கடவுளினுடைய அடியவருடைய இந்த வார்த்தையை கேட்டு யோர்தான் ஆற்றிலே நாமான் போய் மூழ்கி எழுகின்றார். அன்பு மக்களே, என்ன ஆச்சரியம் பாருங்கள். தொழுநோய் பிடித்திருந்த அந்த மனிதருடைய உடல் சிறு பிள்ளையினுடைய உடலை போல மாறியது என்று பார்க்கிறோம். கடவுளின் வார்த்தையை, கடவுளின் அடியவரது வார்த்தையை நம்பி போறாரு. அங்கே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம், அதிசயம் நடந்தேறுகிறது. இதுதான் கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுக்கிற பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கைமாறாக, ஆசீர்வாதமாக இருக்கின்றது. இன்னும் விவிலியத்தில் நம்ம பார்க்கலாம், யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பலனை பெற்று கொண்டார்கள், அவங்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதையும் விவிலியம் அழகாக பதிவு செய்கின்றது. எண்ணிக்கை புத்தகத்திலே 20வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது ஒரு நிகழ்வு வருகின்றது. இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே பார்வோனின் அடிமை தலையிலிருந்து விடுபட்ட மக்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே சீன் அப்படிங்கிற ஒரு பாலைவன பகுதியை கடந்து வருகிற பொழுது அந்த மக்களுக்கு தாகம் எடுக்கிறது. மோசேக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு இந்த பாலைவனத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லையே, எகிப்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்தோமே, உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தோமே, ஆனால் இங்கே எதுவுமே இல்லையே என்று கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக முணுமுணுக்கிறார்கள். இப்படி மக்கள் முணுமுணுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மோசே அந்த செய்தியை கடவுளிடம் கொண்டு போய் சொல்லுகின்றார். கடவுள் மோசேட்ட சொல்றாரு, நீயும் உன்னுடைய சகோதரனும் நான் பாறையிலிருந்து தண்ணீர் கொடுக்கும்படியாக அந்த பாறையிடம் போய் பேசுங்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டி காட்டி, அங்க ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையிட்ட போய் பேசுங்க, அந்த பாறை மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு மோசேட்டையும் அவருடைய சகோதரன் ஆரோன்ட்டையும்.
மோசே மக்களை கடவுள் சொன்ன மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த பாறைக்கு முன்பாக அவர்களை கூட்டிச் சேர்க்கின்றார். கடவுள் மோசேட்ட என்ன சொன்னாரு? பாறைட்ட போய் பேசு அப்படின்னு சொன்னார். அப்படிதானே? மோசே என்ன செய்யறாரு? தன் கையில வச்சிருந்த கோல் கம்பை வச்சு அந்த பாறையில 2 தடவை டொங்கு டொங்குன்னு தட்டுறார். கடவுள் சொன்னது வேற, இவர் அங்க போய் செஞ்சது வேற. ஆனாலும் கடவுள் வல்லமை மிக்கவர். அப்படிதானா? அந்த மக்களின் முன்பாக தன்னுடைய மாட்சி வெளிப்படும்படியாக அந்த பாறையிலிருந்து கடவுள் அந்த மக்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்து விட்டார். தொடர்ந்து வாசிக்கிற பொழுது தெரியும், சொல்வாரு பாருங்க, நீங்க என்னுடைய வார்த்தையை மதிக்கவில்லை, என்னுடைய வார்த்தையின்படி செயல்படவில்லை, எனவே நீங்கள் நான் வாக்களித்த கானான் தேசத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? மோசேட்ட சொல்றாரு. கடவுளுடைய வார்த்தைக்கு மாறாக அவர்கள் நடந்த காரணத்தினால் அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்திற்குள் அடியெடுத்து வைக்க அவர்களால் முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, அதே போல நீதி தலைவர்கள் புத்தகம் 15-16 அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சிம்சோன் என்கின்ற ஒரு இறைவாக்கினர் இருக்கின்றார். இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கழுதையினுடைய தாடை எலும்பை, பச்சை தாடை எலும்பை வைத்து கொண்டு 1000 பெலிஸ்தியர்களை, எதிரிகளை கொன்று போட்டவர். இப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு கடவுள் ஏராளமான ஆற்றலை, பலத்தை கொடுத்திருந்தார். தொடக்கத்திலிருந்தே அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய சக்தி எல்லாம் உன் முடியல தான் இருக்குது, நீ பிறப்பிலிருந்து இறப்பு வரை கடவுளுக்காக நாசீராக இருப்பாய் என்று சொல்லப்பட்டது. அவருக்கு நன்றாகவே தெரியும், கடவுளுடைய வார்த்தை தனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஆற்றல், சக்தி எல்லாம் கடவுள் சொன்னபடியே அவருடைய முடியில் தான் இருப்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் பாருங்கள் என்ன செய்கின்றார்? விலை மாது தெலிலா என்கின்ற ஒரு விலை மாதுவிடம் செல்லுகின்றார். விலை மாதுவிடம் சென்றதோடு மட்டுமில்லாமல் கடவுள் தனக்கு சொல்லி இருந்த அந்த ரகசியத்தை, தன்னுடைய ஆற்றல் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை அவளுக்கு வெளிப்படுத்துகின்றார். அங்கே கடவுளுடைய வார்த்தைக்கு மாறாக அவர் செயல்படுகின்றார். விளைவு என்ன? சாதாரண கழுதையினுடைய தாடை எலும்பை வைத்துக்கொண்டு 1000 எதிரிகளை, பெலிஸ்தியர்களை கொன்று போட்ட ஒரு வீரன் சிம்சோன் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மாறுறாரு? பெலிஸ்தியர்கள், எதிரிகளுக்கு முன்பாக ஒரு ஜோக்கராக, ஒரு வேடிக்கை காட்டக்கூடிய மனிதராக மாறுகின்றார். பெலிஸ்திய நாட்டு மன்னன், எதிரி நாட்டு மன்னன் அங்கே அவங்ககிட்ட சொல்றாங்க, அவனுடைய கண்களை பிடுங்கி போடுங்கள், அவன் நமக்கு வேடிக்கை காட்டட்டும். எப்படி இருந்த மனுஷன் கடவுளுடைய வார்த்தைக்கு மாறாக செயல்பட்டதனால் எப்படிப்பட்ட ஒரு இழி நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு மாவீரன், மக்களை எதிரிகளிடமிருந்து காத்த வீரன், எதிரிகளுக்கு முன்பாக ஒரு ஜோக்கராக, ஒரு வேடிக்கை காட்டக்கூடிய மனிதராக மாறி போய்விடுகிறார். காரணம் என்ன? கடவுளுக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்ட அந்த ஒரு காரணத்தினால். அன்பு மக்களே, இன்னொரு நிகழ்வு 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரத்திலே சவுல் அரசரை குறித்து வாசிக்கின்றோம். சாமுவேல் இறைவாக்கினர் சவுல் அரசருக்கு ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். நீங்கள் அமலேக்கியர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அங்கே அந்த நாட்டு மக்கள், அந்த ஆடு மாடுகள், கால்நடைகள், நீங்கள் காண்கிற எல்லாவற்றையும் கைப்பற்றி தீக்கிரையாக்க வேண்டும், அழிக்க வேண்டும். இதுதான் கடவுள் சாமுவேல் இறைவாக்கினர் மூலமாக சவுல் அரசனுக்கு கொடுத்த கட்டளை. அந்த எதிரி நாட்டு மன்னன் அமலேக்கியர்கள் மீது போர் தொடுக்கப்படுகிறது. அரசன் சிறையிலிடப்படுகின்றான், கைப்பற்றப்படுகின்றான். ஆனால் கடவுள் கொடுத்த வார்த்தைக்கு எதிராக, மாறாக சவுல் அரசன் என்ன செய்றான் பாருங்க. அங்கு இருந்த முதல் தரமான மற்றும் 2ஆம் தரமான கால்நடைகளை எல்லாம் அவன் சேகரித்து கொள்ளுகின்றான். கடவுளுடைய கட்டளை என்ன? நீ எல்லாத்தையும் அழிச்சிடணும், ஒன்னையும் விட்டு வைக்க கூடாது. இதுதான் கடவுளுடைய கட்டளை. ஆனா
பார்க்கறதுக்கு நல்லா கொழு கொழுன்னு இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சவுல் அரசன் என்ன செய்கிறான்? அங்கிருந்து அந்த கால்நடைகளை சிறந்தவற்றை அவன் எடுத்து கொள்ளுகின்றான். கடவுளுடைய செய்தி சாமுவேல் இறைவாக்கினர் மூலமாக அங்கே அரசனுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அரசன், சவுல் அரசன் அரியணையிலிருந்து தூக்கி எறியப்பட்டான். கடவுள் வேதனையோடு சொல்றாரு, நான் சவுல என்னுடைய மனதிற்கு பிடித்தமான விதத்தில் அவனை அரசனாக திருநிலைப்படுத்தினேன். ஆனால் அவன் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அவனை ஏன் அரசனாக்குனேன் அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்படுறேன் என்று கடவுளை மனம் நொந்து சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே சவுலினுடைய செயல்பாடு அமைந்தது. ஒரே ஒரு நிகழ்வு தான். கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. அவர் நியாயப்படுத்தி பேசுறாரு. இருந்தாலும் சாமுவேல் இறைவாக்கினர் சொல்றாரு, கடவுளுக்கு பிடிப்பது என்ன? சவுல் சொல்றாரு, நான் கடவுளுக்கு பலியிடுவதற்காகத்தானே நான் இந்த ஆடு மாடுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்தேன், அதனை கைப்பற்றினேன். அதெல்லாம் கடவுள் உன்ட்ட கேட்கல. கடவுளுக்கு பிடிக்கிறது இப்படிப்பட்ட எரிபலிகள் செலுத்துவது அல்ல, மாறாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் என்று சொல்லி அங்கே சவுல் அரசனை அரியணையிலிருந்து தூக்கி வீசினார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே செயல்படுகிறோம்? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்முடைய தாய் அன்னை மரியா அதைத்தான் நம்மை செய்ய சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 5வது இறை வசனத்திலே கானாவூர் திருமண வீட்டிலே பணியாளர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன? அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இயேசு என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க. நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அன்னை மரியாவால் பேசப்பட்ட இறுதி வார்த்தை இதுதான். நற்செய்தியில் பார்க்கும்போது 4 இடத்துல தான் மாதா பேசியிருப்பாங்க. எந்த இடத்துலலாம் சொல்லுங்க பார்க்கலாம்? கபிரியல் வானதூதரோடு உரையாடுகின்ற அந்த நிகழ்வு, அப்படிதான் நான் தொடக்கத்தில் அதிலே மாதா பேசியிருப்பாங்க. நான் ஆண்டவருடைய அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், அந்த ஒரு உரையாடல். அதுதான் முதல் தடவையா மாதா பேசினது. 2வது தடவை எங்க? எலிசபெத் அம்மாளோடு கூடிய அந்த உரையாடல். தொடர்ந்து மாதாவினுடைய பாடல் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. அதுதான் நற்செய்தியாளர்கள் மாதா பேசியதாக பதிவு செய்திருக்கக்கூடிய 2வது நிகழ்வு. மாதா பேசியதாக நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய 3வது நிகழ்வு என்ன? லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 48வது இறைவசனம். எருசலேம் தேவாலயத்திலே 3 நாட்களாக ஆண்டவரை காணாமல் 3 நாட்களுக்கு பிற்பாடு கண்டுபிடித்த போது மாதா இயேசுவை பார்த்து கேட்பாங்களே, மகனே ஏன் இப்படி செய்தாய்? உன்னுடைய தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே என்று கேட்பது இது 3வது நிகழ்வு. 4வது மற்றும் இறுதி நிகழ்வு கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியா அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த நிகழ்வு. இறுதி வார்த்தையாக அன்னை பேசியது. அன்னை நமக்கு விட்டு சென்ற இறுதி சாசனம், இறுதி உயில், இறுதி சொத்து என்று சொல்லலாம். என் பையன் சொல்றதை கேளுங்கப்பா, அதுபடி நடந்தா நீங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்று அன்னை ஒரு பெரிய ஒரு சொத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருடைய குரல் கேட்டு நடக்கின்றேனா? அது எப்படி ஃபாதர் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியும்? அன்பு மக்களே, ஆண்டவருடைய குரல் பல விதங்களிலும் நமக்கு சொல்லப்படுகின்றது. திருப்பலியிலே, மறையுறையிலே ஆண்டவருடைய குரலை கேட்கிறோம். இந்த மாதிரி நடங்க, இந்த மாதிரி செய்யாதுங்க என்று குருவானவர் சொல்லுவது ஆண்டவருடைய வார்த்தைகளைத்தான் சொல்லுகின்றார். அதை கேட்டு அதன்படி நடக்கிறோமா? இல்லைன்னா ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோமா? அன்பு மக்களை, சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பெரிய அளவிலான ஆசீர்வாதம் இருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய திருமடலிலே 1வது அதிகாரம் 22வது இறை வசனத்திலே குறிப்பிடுகிறார். இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து கொண்டு உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் அப்படின்னு சொல்றார். இறை வார்த்தையை கேட்டு மட்டும் போயிடக்கூடாது, அதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அவ்வாறு நாம் நடக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அளப்பரிய விதத்திலே நம்மை வந்தடையும். எனவே அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை, இறை வார்த்தைக்கு, இறைவனுடைய
வாக்குக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமன். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள் மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். உலகம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாட்டுங்கள் என்று நீ தேர்ந்தெடுத்து அனுப்பிய எம் திரு அவை தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் ஒரே குடும்பமாக இணைந்து அன்பையும் அமைதியையும் இறையருளையும் மக்களுக்கு வழங்கி நற்செய்தி அறிவிக்க தேவையான வல்லமையை கொடுத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தொண்டு உள்ளம் கொண்டு தன்னலம் மறந்து மக்களின் நல்வாழ்வை கண்முன் கொண்டு பொதுநலத்தோடு பணிகளை செய்திடவும் மக்களுக்கு உதவிகள் பல ஆற்றிடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு தருபவராம் எம் இறைவா, இன்றைய நாளில் திருப்பலி சிறப்பிக்கின்ற புனித ஆரோக்கிய மத அன்பிய மக்களை நிறைவாக ஆசீர்வதித்து குடும்பங்களில் ஒற்றுமையையும் அன்பு நிறைந்து விட்டு கொடுத்து வாழ்ந்திடவும் பிள்ளைகளை ஞானத்தின் பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான அருளை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நாளில் திருப்பலி சிறப்பித்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற தந்தையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் அவர்களது பணி சிறக்க அவர்கள் எடுக்கின்ற காரியங்களிலும் இறைவன் தான் உடனிருந்து பயணிக்கக்கூடிய அருளையும் ஆற்றலையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் மெதுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் மெதுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றினி காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித ஆரோக்கிய அன்னையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையின் விழாவில் நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமார் நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எம் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீர் வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீரின்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீர் வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. உன்னோடு நான் காணும் உறவானது, உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் நேர்க்கையில், எளியேனில் உன் வாழ்வு ஒளியாயிடும். உன் மீட்டலால் இனில் மாற்றங்கள், உன் தேடலால் இனில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீர் வழிகாட்டுமே. அன்பு மக்களே, நேற்றைய தினம் மறையுறையிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு 10 பேர் சரியான பதில் எழுதியிருக்கிறீர்கள். இப்பொழுது அவற்றிலே 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் கொடுக்கப்படுகின்றன. ஆதன்யன், மஹிமானிட்டா, ஜோதி.
இன்றைய மறையுரையிலிருந்து 3 கேள்விகள். முதல் கேள்வி, ரெடி ஆயிடுச்சா? அன்பு மக்களே, மறையுரையில் விவிலியத்திலிருந்து மேற்கோள் காட்டும்போது 2 விதமான நிகழ்வுகளை குறித்து சொன்னேன், அப்படிதானா? ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், அதனால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அப்படிதானா? அவ்வாறு கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நபர்கள் யார் யார்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதற்கான தண்டனையை அல்லது அதற்கான சாபத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார் யார்? இதுலேயும் ஒரு 3 பேர் சொன்னேன். முதல்ல ஒரு 3 பேர் சொன்னேன், இதுலேயும் ஒரு 3 பேர் சொன்னேன். யார் யார்? வழக்கமாக 3வது கேள்வி பொதுவாக சொந்தமாக எழுதக்கூடிய கேள்வியாக இருக்கும். இன்னைக்கு சொந்தமான கேள்வி இல்லை, மறையுரையிலிருந்து எழுதக்கூடிய கேள்வி தான். அன்னை மரியா நற்செய்தி நூல்களிலே 4 இடங்களில் பேசியதாக நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவ்வாறு அன்னை மரியா பேசிய அந்த 4 இடங்கள் என்னென்ன? எந்தெந்த இடங்களிலெல்லாம் அன்னை மரியா நற்செய்தியிலே பேசியிருக்கிறார்கள்? கிளியரா? நிறைய பேர் இப்பவுமே ஆன்சர் எழுதியாச்சு போல. அன்பு மக்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய பாதுகாவலி புனித ஆரோக்கிய அன்னையின் 6ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு புனித லூர்து அன்னை அன்பியத்தை சார்ந்த குடும்பத்தார் வழங்கக்கூடிய கலை நிகழ்வுகள் நடைபெறும். நாளைய தினம் புனித ஆரோக்கிய அன்னை அன்பியத்தை சார்ந்த குடும்பத்தாரின் கலை நிகழ்வுகள் நடைபெறும். அன்பு மக்கள், திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு இருந்து இந்த கலை நிகழ்வுகளை கண்டு கழித்துவிட்டு செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கன்னி மரியே, உமை பற்றி மாட்சிக்கு உரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் வல்லவராம் கடவுள் உமக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவ்வருளடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த உமடியாராகிய ஆரோக்கிய அன்னை ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நலமாட வைத்தான், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தான். முடமான மகனை நலமாட வைத்தான்,
கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தான். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தான். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. இன்று திருப்பில் நிறைவேற்றிய தந்தை அவர்களின் எண்ணங்கள் இயக்கங்கள் நிறைவாகவும் திருப்பியில் பங்கு பெற்ற எண்ணங்களின் மக்களின் எண்ணங்கள் இயக்கங்கள் நிறைவாகவும் ஆசீர்வதிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருளிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவேச்சிங்கனையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஆரோக்கிய அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித மெக்கேல் அதிதூதரே, இந்த செபஸ்தியாரே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்.